Hi everyone, this is Uthaya and welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பேச்சுலர் ரூம் எப்படி இருக்குங்கிறத தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணலான்னு தோணுச்சு. அதுவும் இங்கே திருச்சிக்கு வந்த பிறகு தான் தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. பேச்சுலர் ரூமில் உனக்கு என்னடா வேலைன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நானும் பேச்சுலர் தான். நான் தான் பேச்சுலர் இருக்கோண்டினே கிடையாது. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எத்தனை பொண்ணுங்க வந்து மூஞ்சியில் காரித்து போனாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அது கண்டுக்காதீங்க. சரி, ஓகே, நான் சொல்கிறேன். காலேஜ் டைமில் படிக்கணுங்கிற ஆர்வத்தோடு இருந்ததால தான் அந்த மாதிரி வந்ததெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஐயோடா, அப்போ ஒவ்வொரு செமஸ்டர்லையும் அரியர் வச்சது என்ன கணக்கு? அது இல்லாமல் இவிஎஸ்னு ஒரு சப்ஜெக்டில் கூட எங்கே சொல்லிட்டு இருக்கா? அது ஒழுங்காக உண்மையை மட்டும் பேசு. சரி, ஓகே, எதுவுமே நான் பேச விரும்புகிறேன். பேச்சுலர் ரூம் வீடியோ தான் இன்றைக்கி. அதை சொல்லக்கு வந்ததில் தான் ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வந்தது. சரி, ஓகே, நம்ம நேர வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நாங்கள் ரூமுக்கு போகிற வழி. அங்கேருந்தே வரணும்னு நினச்சேன். ஏதோ ஒரு ஞாபகத்தில் மேலே வர வந்துட்டேன். ஸோ இப்போ காட்டுறேன், வாங்க. அப்படி மேலே போவோம் ரூமுக்கு. சுற்றி நல்ல ஹவுஸ். வேப்பமரம் இருக்கிறது எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்ல முடியல. அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். இனி டைம் வெயிலே தெரியாதுங்க. பாருங்கள், இது டைம் என்னென்னா 12:30 நான் எடுக்கிற மாதிரியா இருக்குது. ஓகே, வாங்க. இதில் நேராக போனால் நம்ம ரூம் இருக்குது. அதுக்கு முன்னாடி மாடிக்கு போயிட்டு வந்துடுவோம். என்ன இருக்குது? ஆமாம், இதில் மொத்தமே எங்கள் ரூம் மட்டும்தான் இருக்குது, வேறு ரூம் இல்லை. பார்க்க கொடூரமாக இருக்குது. நான் ஆக்சுவலாக கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன். பட் க்ளீன் பண்ணால் ரியாலிட்டிக்காக இருக்காது. எப்படி இருக்கோ அப்படி எடுப்புங்கிறதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். ஸோ யாரும் பார்த்து எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே, இதுதான் மொட்டை மாடி. ட்ரெஸ் எல்லாம் காயுது. இப்போ தான் வாஷ் பண்ணி போட்டோம். அங்கே வருது ட்ரெஸ்ஸு. என்ன ரொம்ப காயுது. வேண்டாம், அவ்வளோ டீட்டெயிலாக காட்ட வேண்டாம். சரி, வாங்க, போதும். நம்ம கீழே போவோம். ரூமில் காட்டுறதுக்கு எக்கச்சக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது. அதை நான் கீழே போய் காட்டுறேன். இது என்ன மூட? தப்பானதை தொட்டுட்டோம். இதோ இதுதான் அந்த கோயில். இது கீழே தான் நல்லா இருக்கும். நான் கீழே போய் காட்டுறேன். இது மேலே நிற்கிறதால மேலே காட்டிகிட்டு இருக்கிறேன். பார்த்துங்க, ரூம் சுற்றி 12:30 ஆன மாதிரியா தெரியுது. மேலே பாருங்கள், ஒத்த வெயில் இல்லை. ஓகே, வாங்க நேராக ரூமுக்குள்ளே போகலாம். இதுதான் ரூம். ஓப்பன் பண்ணலாமா? ஓகே, ஓப்பன் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி உள்ளே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ யாரும் எதுவும் நினைக்காதீங்க. ஓப்பன் பண்ணலாம். ஃப்ரீ ஃபயர் ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் ஃப்ரீ ஃபயர் வெறித்தனமாக விளாண்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ரூம்மேட் தான் வெறித்தனமாக ஃப்ரீ ஃபயர் விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ வாங்க, என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அதான் ஜவுளி கடையில் கூட இவ்வளோ சட்டை கிடக்காது. ஃபுல்லாக சட்டை இங்கே தான் இருக்குது. இதெல்லாம் எங்கள் ஆஃபீஸ் யூனிஃபார்ம்ஸ். எந்த காலத்தில் உள்ள பர்சன் தெரில, யாருதும் தெரில. ரொம்ப நாள் அங்கேயே தான் கிடக்குது. காலையில் நம்ப முடியல. இது எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருக்குது. யாரும் மேக்ஸிமம் இதெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அது ஆங்கர் சும்மா இருக்குது. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் இங்கே கிடக்குது. இதை நான் க்ளீன் பண்ணிட்டு வீடியோ போட்டால் நல்லா இருக்காதனால தான் அப்படியே எடுத்து போடுறேன். ஸோ நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க. இது ஏன் தனியாக இருக்குன்னா, வாங்க அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை காமிச்சிக்கிறேன். இது இல்லைன்னா நைட்டு எங்களுக்கு தூக்கம் இல்லை. இதுதான் முக்கியம். இல்லை, இன்னைக்கு சோறு இல்லை. ஆமாம், சோறு இல்லாமல் தான் 2 பேர் ஃப்ரீ ஃபயரில் இருக்கிறாங்க. அது என்ன ரீசன் இப்போ நான் சொல்கிறேன். நான் அலமாரி பார்த்துக்குங்க. அப்படியே ரூம் நீங்கள் மாற்ற போகிறோம். ஆமாம், மேக்ஸிமம் எதுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன்னா, இன்னும் 2 நாளில் ரூம் மாற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் பழைய ரூம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டாம். அதுக்காக தான். சரி, இப்போ ஹால் இவ்வளோ தான், சின்ன ஹால் தான். ஹால் முடிஞ்சு இப்போ கிச்சனுக்குள்ளே போவோம்.
நினைக்கலாம் என்னடா இவ்வளோ கன்றாவியாக இருக்குன்னு. இது என்னன்னா சமையலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பாருங்கள், அரிசியெல்லாம் ஊற வச்சு எல்லோரும் க்ளீன் பண்ணி வச்சு வாட்டர் கூட கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. எல்லாம் பண்ணி பார்த்தா கேஸ் இல்லை. அதுக்கு தான் அந்த எம்டி கேஸ் வெளியில் போயிடுச்சு. ஸோ இனிமேல் அது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் சமைச்சு டிஃபன் பாக்ஸ்லாம் எதுக்குன்னு தெரில, இருக்கு பேருக்கு. மெயின் இது எதுக்குன்னா ரசம் ஏதாவது இடிக்கிறதுக்கு தேவைப்படுமா? அங்கே பாருங்கள், கொண்டு வந்தது ஒரு வேலையா, பட் யூஸ் பண்ணுறது வேறு ஒரு வேலையா. இது என்னது? பெத்து பாக்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. என்னெல்லாமோ இருக்குது. சால்ட்டு ஆரம்பிச்சிட்டாங்க கேமு, போட்டாங்கன்னு. அவ்வளோதான். மற்றபடிலாம் எல்லா இதுலேயும் இருக்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். எதுவும் நினச்சிடாதீங்க. இது எங்களோட வேலைக்கு தேவையான ஒரு மெட்டீரியல் அரிசி. இது என்னது? நோ இதெல்லாம் பார்க்கக்கூடாது. டஸ்ட்பின். இது அந்த வண்டி வரல, அதனால இன்னொரு அரை மணி நேரத்தில் வண்டி வரும், அதை போய் எடுத்து போட்டுக்கலாம். வாட்டர், நல்ல தண்ணி. அரிசி. பாருங்க 3 மாதம் ஆகுது இந்த இடத்துல தொங்க போட்டதுக்கப்புறம். இப்போ தான் நான் இதை டச் பண்ணுறேன். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இது கூட அப்பப்போ யூஸ் பண்ணுறது தான். அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ அடுத்து எங்கே போகிறதுனா பாத்ரூம். உள்ளெல்லாம் ஃபுல்லாக காட்டலை, உள்ளே காட்டினா கிச்சனே அப்படி இருக்குது, பாத்ரூம் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ நம்ம உள்ளே போக வேண்டாம், அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓடுதான் பாரு, அவங்க 2 பேரும் ஓடிட்டுருக்காங்க. சரி, ஓகே. அடுத்து நம்ம இன்சைட் ரூமை போவோம். எங்களுக்கெல்லாம் கொடியே கிடையாது, இதுதான் கொடியே மெயினாக. முதல்ல ரூம் ஒரு ரவுண்டு காமிச்சிடுறேன். சின்ன ரூம் தான், எல்லாமே சிம்பிளான ரூம். பாருங்கள், எங்களுக்கு தனி ஏசி ஓடுமானா ஓடும். நாங்கள் ஓட வைக்கிறேன் மீன்ஸ் போடுறேன். நாங்கள் எவ்வளோ வெட்டின்னா, இது 2020 உள்ள கேலண்டர். அதையே நாங்கள் இன்னும் தூர போடலை, அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம் நாங்கள். ஏசி பாருங்கள். பிறகு சும்மா சோக்கு இருக்குன்னு நினச்சிடக்கூடாதுல்ல. என்னடா மூவ் ஆக மாட்டேங்குது? மூவ் ஆகுது. ஸோ ஏசி ஓடும். இப்போ வேண்டாம், ஆல்ரெடி ஜில்லுன்னு இருக்குது. அப்புறம் படம் பார்க்க லேப்டாப்ஸ், இதெல்லாம் ட்ரெஸ்ஸுங்க பாருங்க. ட்ரெஸ்ஸு கண்ணா பின்னு அவ்வளோதான். 6 பேர் இருக்கும், 6 பேர் யூஸ் பண்ணுற ஒரே திங்ஸ் எண்ணெய், முடிஞ்ச எண்ணெய். இது வாங்கி 2 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே காலி ஆயிடுச்சு. இது என்ன? ஏசி ரிமோட். இதெல்லாம் மெட்டி எங்கே ஆகுது? மாஸ்க். அப்பா தொட வேண்டாம். அவ்வளோதான், எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி தான். எங்கள் ரூம் இவ்வளோ, இன்னும் யார் ரூம் இப்படி இருக்குன்னு தெரில. பார்த்துக்கோங்க, இதை என்னோடய ட்ரெஸ், என்னோடய பேக்கு, என்னோடய ட்ரெஸ்ஸு. கிடைக்கிற இடம் பூரா நம்மளுக்கு கொடி தான் வரும். இதையே நான் கொடியாக ஆக்கியாச்சு. ஓகே, வேறு என்ன இருக்குது? பெருசாக ஒன்றுமே இல்லை. இது சின்ன ரூம் தான். இன்னும் கொஞ்ச நாள் ரூம் மாற்றிடுவோம், 2 நாளில். அந்த ரூம் மாற்றின பிறகு அதை ஒரு இதாக போடுறேன். சரி வாங்க, இன்னொரு இந்த ஏசிக்கு வெளியில் ஒரு பால்கனி மாதிரி இருக்குது, அங்கே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. வாங்க அங்கே போகலாம். இது வந்து நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் வெளியில். எப்போ இந்த நைட் டைம் அந்த மாதிரி டைமுக்கு. சரி தான் சின்ன ரூம். இந்த ஏசி ஓடுறதால சொட்டு தண்ணி ஃபுல்லாக இருக்குது, மறந்து போயிருக்கோம். சரி எடுக்கணும். இதான் வெளியில் உள்ள அவுட்டோர். உள்ள ரூமுக்கு என்ன இருக்குல்ல, இதுலேருந்து தான் போய் பைப் போகுது. தண்ணி ஃபுல்லாக இருக்குமா, தண்ணி தூரத்தணும். ஓகே, அவ்வளோதான். மற்ற எல்லாம் தெருவுதான் இருக்கும் இங்கே இருந்து ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? எஸ், இதுதான் நம்ம ரூம், அது எங்கள் ரூம். ஸோ எல்லா ரூமும் இப்படி இருக்குன்னு நான் சொல்லலை, மேபி ஒரு சிலவங்க நல்லா வச்சுருக்கலாம். எங்கள் ரூம் இப்படி தான் இருக்கும், எப்போவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அது வேறு. பாய். எங்கே போகிற? சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போ. சொல்லு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில்
கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.